வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம தடையில் டாப் 5 பெஸ்ட் ஸ்போர்ட்டிவ் மோட்டார் சைக்கிள்ஸ் தட் கிவ் குட் மைலேஜ்ன்ற மாதிரி ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகுதுன்னு பார்த்தோன்னா எல்லாமே அபோவ் ஒரு 150 சிசிக்கு மேலே இருக்கிற வெஹிக்கிள்ஸ் தான். ஆமாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்போர்ட்டிவ் வெஹிக்கிள்ஸ் வித் குட் மைலேஜ்ன்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம 125 சிசியில் தான் பார்ப்போம். ஏன்னா 125 சிசியில் இப்போ கொஞ்சம் நல்ல ஸ்போர்ட்டிவான ஆப்ஷனாகவும் இருக்குது, கொஞ்சம் மைலேஜ்லையும் பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால இவ்வளோ நாளாக அதை பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு சில பேர் என்ன விரும்புகிறாங்கன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் சிசி அதிகமாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சில பெரிய பெரிய லாங் டிரைவ்ஸ்லாம் போனால் அதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு நல்ல ஸ்போர்ட்டிங் மோட்டார் சைக்கிள்ஸோட இந்த ஒரு டாப் 5 லிஸ்டிங்கை பார்ப்போம். பேர் மெடிசன் சப்ஸ்கிரைப் ஒரு செகண்ட்ஸ் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃப்ளீரான மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக எப்படிக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவுடைய ஹார்னட் 2.2. ஆமாங்க, இந்த ஒரு ஹார்னட் சீரீஸ்ன்றது ஒன்ஸ் அப்பான் அ டைம் பயங்கர ஒரு ஃபேமஸ் அண்ட் பல்சருக்கு ஒரு நல்ல காம்படிட்டராக இருந்த ஒரு சீரீஸ்மே கூட. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் டவுன் ட்ரெண்ட் தான். பட் ஸ்டில் நவ் ஹோண்டாவுடைய ஹார்னெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்துக்கிட்டு வர ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா இந்த ஹார்னட் 2.0. ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஸ்டைலிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் ஸ்டைலிங்கில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரெசன்ஸ்ன்றதை வச்சிருக்காங்க. ரியலி ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அந்த ஒரு கோல்டு ஃபினிஷ்ட் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் அது மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சுட்டு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு டோன்லேயே இருக்குது. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 184.4 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. இந்த இன்ஜினில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரிஃபைன்மெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆமாம், நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 17.03 பிஹெச்பி அண்ட் 15.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டுவல் டிஸ்க் பிரேக்ஸ் தான், 12 சேனல் ஏபிஎஸும் இருக்குன்றப்ப அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 142 kg, சீட் ரேட்டு 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைசிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1,78,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோடைய எக்ஸ்ட்ரீம் 160R 4V. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். எனக்கு இந்த ஒரு 160 சிசி செக்மெண்ட்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு, டீசெண்டான மைலேஜ், ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி டிசைனோட ஒரு வெஹிக்கிள் தேவைப்படுது ஒரு ரீசனபிள் ப்ரைஸிங்கில் நினைக்கிறீங்கப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் விஷயம் டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு இது வந்து அந்த ஒரு பல்க் அண்ட் மேஸ்குலியரான ஒரு டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். உங்களுக்கு மற்ற ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி அந்த ஒரு ஷார்ப் எட்ஜாக அப்படியே அதை மாதிரி இருக்காது. கொஞ்சம் யூனிக்காக ஒரு மாதிரி இந்த வெஹிக்கிளோடைய ஆன் ரோட் ப்ரெசன்ஸும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இதுலேயுமே ஆல்மோஸ்ட் அந்த ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்கன்றப்ப அதுவுமே இந்த வெஹிக்கிளுடைய டிசைன்ன்றது இன்னும் ஸ்டில் பிட் ஒரு ப்ரீமியமான ஒரு டோன்லேயே வச்சிருக்கு. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம் 163.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 16.6 பிஹெச்பி அண்ட் 14.6 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரியலி நல்ல ஒரு பவர்ன்றது இருக்குது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 115 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு 46 km வரைக்கும் சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்போ 45 to 50 kmpl கிட்ட கூட நீங்கள் இந்த வெஹிக்கிளோட மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கலாம். டீசென்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவல் டிஸ்க் பிரேக்ஸ் தான், 12 சேனல் ஏபிஎஸும் இருக்குது. அப்படின்றப்ப பிரேக்கிங்லையும் உங்களுக்கு குறைன்றது கிடையாது. வண்டியோட டோட்டல் வெயிட் 145 kg, சீட் ரேட்டு 795 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,61,000 வந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 1,63,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங்கோட 3rd பிளேஸில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம சுசுகியோட ஜிக்ஸர் SF 155. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 155 சிசி செக்மெண்ட்டில் எனக்கு இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள் தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ்ன்றது ரிலி சூப்பராக பண்ணியிருக்காங்க சுசுகி. அதுலேயும் குறிப்பாக அந்த ஒரு பில்ட் குவாலிட்டியுமே கூட பெஸ்ட்டாக இருக்குன்றதுனால தான் இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது ஒரு மார்க்கெட்டில் என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு டிசைனே சொல்லலாம். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணிங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த ஒரு R15 அதுக்கு ஈக்குவலான ஒரு ரோட் அப்பியரன்ஸ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கிட்ட கிடைச்சிருது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 155 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான
ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் 100 mAh கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 13.4 bhp அண்ட் 13.8 Nm ஆஃப் டார்க்கு. உங்களுக்கு டாப் ஸ்பீட் 125 km/h வரைக்கும் ரீச் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவான ஒரு பவருங்க. ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு 155cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பவருன்றது நீங்கள் அந்த ஒரு வெஹிக்கிட்ட எதிர்பார்க்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் 45 வரைக்கும் சொல்கிறாங்க இல்லைங்களா. இதுவுமே ஆல்மோஸ்ட் நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிம்சல் மெயின்டைன் பண்ணுறீங்களப்போ ஒரு 50 kmpl கிட்ட வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மைலேஜ்லையும் ஒரு ஓகேவான ஒரு ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது இருக்குது. பிரேக்கிங் செட்டப் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டுவல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது. இது மட்டும் ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. டுவல் சேனல் கொடுத்துருந்துருக்கலாம். பட் ஆனால் அவங்க ப்ரைஸிங் அதை மாதிரி விஷயங்களை கன்சிடர் பண்ணி சிங்கிளே நிறுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 148 kg, சீட் 795 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 1,73,000 கிட்ட வரைக்கும் வருது. அண்டர் 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்தால் ஒரு ஃபுல்லி ஃபிட் ஸ்போர்ட்ஸ் மோட்டார் சைக்கிள் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக இந்த சுசுகி ஜிக்ஸர் SF155 தான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட FZS ஹைப்ரிட். ஆமாங்க, உங்களுக்கு இந்த ஒரு ஸ்போர்ட்டி வெஹிக்கிள்லேயே இருக்கிறதுலே அதிக மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம யமாவோட FZS ஹைப்ரிட் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு நேச்சுரலாகவே யமா FZ வந்து நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய ஒரு சீரீஸ் தான். ஆமாம், நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு வெஹிக்கிள் பார்க்க நல்லா பல்கியாக பெருசாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் வெஹிக்கிள் மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஆக்சுவலாக அது வந்து ஒரு மைலேஜ் தர ஒரு வெஹிக்கிள். பட் ஆனால் அதுலேயே ஹைப்ரிடை கொடுத்து இன்னும் ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜை தர வைக்கிற ஒரு வெஹிக்கிள் தான் இந்த யமாவோட FZ ஹைப்ரிடு. சரி ஓகே, டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு நார்மல் கம்ப்யூட்டர் மாதிரியும் இருக்காது, ஒரு ஸ்போர்ட்டி வெஹிக்கிள் மாதிரியும் இருக்காது. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு ஃபேமிலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக். ஆமாம், அதை மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வெஹிக்கிளோட அந்த ஒரு டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸ் நல்ல ஒரு மேஸ்க்கு கொஞ்சம் அட்ராக்டிவாகவே இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. அந்த ரியர் செக்ஷன்லாம் இப்போ நல்லாவே டிசைனிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஒரு பல்கியான ஒரு டோனில் இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது இருக்கும். அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா சீட்டிங் அதை மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாகவே பண்ணியிருப்பாங்க. ஐ மீன்ஸ் கொஞ்சம் லென்த்தில் சொல்கிறாங்க கம்பேரிங் டு தி அதர் யமஹா மோட்டார் சைக்கிள்ஸ்னு பார்க்கும்போது இதோடைய சீட்டிங் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஃபேமிலி யூசேஜுக்குலாம் ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காங்கன்றனால தான் இந்த ஒரு வெஹிக்கிள் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மோட்டார் சைக்கிளாக கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து லெஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 149cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 valve ஏர் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் 100 mAh கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 12.2 bhp அண்ட் 13.3 Nm ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு 100 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 60 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேக்கிங் செட்டப் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல டுவல் டிஸ்க் பிரேக்ஸ் வித் டுவல் சேனல் ஏபிஎஸ்லாம் கிடையாது, ஒன்லி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. சரி ஓகே, உங்களுக்கு வெஹிக்கிளோட டோட்டல் வெயிட் 136 kg, சீட் 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டர் ப்ரைஸிங் பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் ஜஸ்ட் 1,63,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்னு பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதில் நான் ஹைப்ரிட் வேரியன்ட் போகிறீங்களப்போ அதுவும் நல்ல மைலேஜ் தரும். அந்த வெஹிக்கிள்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரைஸிங்லாம் இன்னும் ரீசனபிளாகவே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிறது ஆக்சுவலாக ஒரே ஒரு வெஹிக்கிள் கிடையாது. ஆமாங்க, யமாவோடைய அந்த ஒரு 155 சீரீஸே பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த யமாவோடைய 155 சீரீஸில் வரக்கூடிய 3 வெஹிக்கிள்ஸ் யமஹா R15, MT-15, அடுத்து இப்போ புதுசாக வந்திருக்கு இந்த XSR. இந்த 3 வெஹிக்கிளுமே என்னை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடையும் இருக்கும், ஒரு பெஸ்ட்டான பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்தாரும், அது கூட ஒரு நல்ல மைலேஜும் தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிள்ஸ் தான் இந்த 3 வெஹிக்கிளுமே. அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த 3 வெஹிக்கிளோட டிசைன் அண்ட் ரோட் அப்பியரன்ஸுமே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியான ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம R15 பற்றி தான் பார்க்க போகிறோம். R15 டிசைன் பற்றி சொல்லலாம் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்லீக் அண்ட் ஸ்டைலிஷான ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிளாக உங்களுக்கு யமஹா இந்த ஒரு வெஹிக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4 valve liquid cooled engine with a 6-speed gearbox and slipper and assistance clutch. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 18.1 bhp and 14.2 Nm ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீட் உங்களுக்கு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 45 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கவா. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் நல்ல ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கிறப்ப இந்த வெஹிக்கிளும் அரௌண்ட் ஒரு 50 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த VVS சீரீஸில் இருக்கிற எல்லா வெஹிக்கிளும்
மோஸ்ட்லி அந்த ஒரு 45 to 50 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு மைலேஜ் தரும். அது இல்லாமல் பெர்ஃபார்மன்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லாம் உங்களுக்கு டுவெல் டிஸ்க் பிரேக்ஸ் தான். டுவெல் சேனல் ஏபிஎஸும் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 141 kg, சீட் ஹைட் 815 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போதுன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு பேசிக் மாடல் 2,10,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 2,38,000 கிட்ட வரைக்கும் வருது. இல்லை இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் தான். சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுப்போம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் தான் கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.